ஹாய்ங்க. இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை காலையிலேங்க நிறைஞ்சு லைஃப் ஸ்டைலில் வந்து காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவை தாங்க. நேற்று நைட்டு திங்கக்கிழமை காமாட்சி அம்மன் ஊர்வலங்க. எங்கள் அம்மா நெருஞ்சினா எங்கள் தர்ஷினி எல்லாம் போயிட்டு ஊர்வலத்துக்கு போயிட்டு காலையில் தாங்க 5 மணிக்கு தாங்க வந்தாங்க. எல்லாம் டயர்டில் 3 பேருமே தூங்குறாங்கங்க. எங்கள் அம்மா ரவை செஞ்சு வச்சுட்டு சட்னி அரைச்சி வச்சுட்டு எங்கள் அம்மா சாப்பிட்டு மாத்திரையெல்லாம் போட்டு அவங்களும் போய் படுத்துட்டாங்க. காமாட்சி அம்மன் ஊர்வலத்துக்கு போயிட்டு வந்ததுனால எங்கள் அம்மானால நின்று சமைக்கவே முடியலைங்க. நான் போக வேண்டான்னு சொன்னேங்க. எங்கள் தர்ஷினி நிரஞ்சனாவும் தனியாக போகிறாங்கன்னு சொல்லிட்டு அவங்க போகணுன்னு அடம் பிடிச்சாங்க. தனியாக போகிறாங்கன்னு சொல்லி எங்கள் அம்மாவும் கூட சேர்ந்து போனாங்க. சாமி ஊர்வலம் முடிஞ்சதுமே கோயிலுக்கு 5 மணிக்கு வந்துட்டாங்க. வந்ததுமே எங்கள் நிரஞ்சனா ஃபோன் பண்ணிட்டாங்க, அம்மா கால் வலிக்குதுமா, வந்து சீக்கிரமாக கூட்டிகிட்டு போங்க அப்படின்னு. நாங்கள் கோயிலேருந்து காலையில் வரையிலேயே நானே எங்கள் அம்மா நிரஞ்சனா எல்லாம் கடையிலேயே டீ குடிச்சிட்டு கூட்டிகிட்டு வந்துட்டேங்க. வீட்டுக்குள்ளே வந்ததுமே எங்கள் தர்ஷினி நிரஞ்சனாவனாலையும் தூக்கம் சமாளிக்க முடியலைங்க, போய் படுத்துட்டாங்க. இன்றைக்கி நிறைஞ்சு லைஃப் ஸ்டைல் வந்து செவ்வாய்க்கிழமை காலையில் என்ன டிஃபன் பார்த்தீங்கன்னா வெள்ளை ரவையும் தேங்காய் சட்னியும் தாங்க. சரி பாருங்கள், பாய்ங்க.